ஆன்மீக அலைகள் அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம், வணக்கம். இன்றைய தினம் நாடு முழுவதும் மகா சிவராத்திரி மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் என்ன பண்ணுவோம்னா, சிவராத்திரி இன்னைக்கு சிவன் கோவிலுக்கு சென்று இந்த முதல் காலத்தையும் இரண்டாம் காலத்தையும் பார்த்துட்டு வந்துடுவோம். அப்புறம் மறுநாள் காலத்தால் திருப்பி சீக்கிரமாக எழுந்துட்டு போய் அங்கே நான்காம் கால பூஜையை பார்த்துட்டு வருவோம் இல்லையா, தரிசனம் பண்ணிட்டு. அந்த மாதிரி இல்லாமல் அங்கே இருந்து 4 காலத்தையும் பார்க்க வேண்டும். இல்லை முடியலையா, 3ஆம் காலம் மிகவும் முக்கியமானது. 3ஆம் கால பூஜை தான் மிக மிக இன்றியமையாது. ஏனென்று கேட்டால் இந்த நிஷா நேரத்தில் நடக்க இருக்கிறது. அதாவது 12 மணிக்கு மேலே 3 மணிக்குள்ளார அந்த பூஜை நடைபெறும். அந்த நேரத்தில், அதாவது 12 1 மணிக்குள்ளார 1:30 மணிக்குள்ளார நடைபெறும். அந்த நேரம் தான் நிஷா நேரம். ஆகியோடு எல்லாம் ஒடுங்கி இருக்கிற நேரம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் தான் அனைத்து தேவர்கள், 33 கோடி தேவர்கள் என்று சொல்லுவோம் இல்லையா, அவங்கெல்லாம் இங்கே வராங்க சிவபெருமான தரிசனம். அதோடு மட்டும் இல்லாமல் பூதகணங்கள் என்று சொல்லக்கூடிய பூதகணங்கள், ராட்சச கணங்கள் எல்லாமே அங்கே வந்து சிவபெருமான்கிட்ட வந்து தரிசனம் செய்கிறார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்துக்கொண்டு அங்கே வருகிறார். அதே போல பிரம்மதேவன் அங்கே வருகிறார். ஆக மகாவிஷ்ணுவுக்கு பிடித்த அந்த சக்கரவள்ளி கிழங்கு நிவேதனம் செய்து அதை விநியோகிப்பார்கள். என்றால் வராகர் இல்லையா, அதனால கிழங்கு நைவேத்தியம் பண்ணணும். சிவபெருமான் என்ன பண்றார், அவருக்கும் நைவேத்தியம் பண்ணிட்டு இவருக்கும் எடுத்து, நம்ம வீட்டு கெஸ்ட் வந்தால் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த ஒரு நாளில் தான் இந்த தாழம்பூவை சிவபெருமானுக்கு நாம் அணிவித்து, அந்த சிவாச்சாரியார் அணிவித்து அலங்காரம் செய்து நமக்கு தரிசனம் செய்ய கொடுப்பார். ஆக இந்த அனைத்தும் நடைபெறுகின்ற ஒரே நாள் இந்த சிவராத்திரி என்று 3ஆம் கால பூஜை தான். அதனால தவறாமல் 3ஆம் கால பூஜையில் கலந்து கொள்ளுங்க. ஏன்னா அந்த 3ஆம் கால பூஜை யாருமே இருக்க மாட்டாங்க, 10 பேர் 5 பேர் தான் இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு பண்ணோம், நல்லா தரிசனம் பண்ணிட்டு வரலாம். மறக்காம 3ஆம் கால பூஜையில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள், இறையருள் பெறுங்கள். 3 பேரையும் தரிசிக்கலாம். மகாவிஷ்ணு, பிரம்மா, சிவபெருமான் 3 பேரையும் தரிசிக்கலாம். 3 பேருடைய அருளும் நமக்கு கிடைக்கும். ஆக மறக்காமல் சென்று வாருங்கள். மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.